இதை மனதில் வைத்து தான் பின்னால் திருமாவளவன் அவர்கள் இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். இந்த குடிதாங்கிங்கிற ஊரில் அவர் செய்த அந்த சமூக நல்லிணக்கத்திற்காகத்தான் தமிழ் குடிதாங்கினே இப்படி கொடுத்தார். அது மாதிரி ஈழ அரசியல், தமிழ் தேசிய அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய தொடக்க காலத்தில் பல பேரோட ஆலோசனை நடத்தி பழனி பாபா போன்ற மிகச்சிறந்த மேடை ஆளுமைகள், சிறுபான்மை மக்களினுடைய தலைவராக இருந்த பழனி பாபா போன்றவர்கள், புரட்சிகரமாக பேசக்கூடியவர், அவரை போன்றவர்கள், புலவர் தீரன் போன்றவர்கள், பேராசிரியர் தீரன் போன்றவர்கள், இப்படி நிறையா பேர் அரவணைக்கக்கூடிய இயக்கமாக அது இருந்துச்சு தொடக்க காலத்தில். அவரை நம்பி எல்லா சமூக மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே அணிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால தான் அது மூன்றாவது பெரிய கட்சி. தேர்தல் அரசியல் என்று வந்தபோது அவங்களால பெரிய அளவில் தனித்து சாதிக்க முடியாத ஒரு சூழல் வருகிற போது திமுக அண்ணா திமுக என்கிற கூட்டணிக்குள்ள தான் திரும்பி செல்லணும், இந்த முட்டுச்சந்தை விட்டால் வேறு வழி இல்லைங்கிற ஒரு இடம் வருகிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காம்ப்ரமைஸில் சில அதிகாரத்துக்கு முன்னிலைக்கு வர்றாங்க. திமுக தான் அவங்களுக்கான அந்த சமூக நீதிக்கான அந்த இடஒதுக்கீட்டை தருகிறது. திமுக கூட்டணி இருக்கிற போது தான் அன்புமணி ராமதாஸ்லாம் அமைச்சராகிறார், சுகாதாரத்துறை அமைச்சராக மாறுகிறார். இப்படி ஒரு அரசியலில் அவர்கள் ஒரு அதிகார மையமாக மாறுகிற வரைக்குமான பயணம்லாம் நிகழ்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அண்ணா திமுக வேணாம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணியை முதன்மைப்படுத்துகிற ஒரு அரசியலை அல்லது வன்னியர் அரசியலை அவங்க முதன்மைப்படுத்துவது மட்டுமல்ல,